பத்திரகாளி அம்மாளோடு ஒத்தச்சடை இசக்கியோடு முத்தாரம்மை தாயாரோடு சந்தனமாரி கைப்பிடித்து அந்த உச்சைனி மாகாளி அந்த 18ஆம் படி கருப்பனோடு அந்த வைரவனை தானழைத்து அந்த சாத்தாவை கைப்பிடித்து அந்த சிங்கமாட சாமியோடு அந்த வண்ணார மாடனோடு அந்த வண்ணார மாடத்தையும் அந்த சுடலை பேச்சி அம்மாளோடு அந்த பிரம்மராக்கி பிரம்மசக்தி அந்த பேச்சி அவளை கைப்பிடித்து பூதத்தானை தானழைத்து பூதமாட சாமியோடு அந்த சங்கீலி பூதத்தானை அந்த பலவேசக்காரனோடு வாராரே சுடலை மாடல் அந்த வண்ணார மாடனோடு அந்த வண்ணார மாடத்தையும் வாராரே சுடலை மாடல் அந்த வடிவழக வாராரே அந்த பந்தி மாடன் பழகி மாடல் அந்த பட்டாணி மாடனோடு அந்த சப்பாணி மாடனோடு அந்த பொன்மாட சாமியோடு அந்த தேரடி மாடனோடு அந்த ஜாம்பவான் மாடனோடு அந்த பூதத்தானை கைப்பிடித்து அங்க வடிவழக வாராரே வாராரே சுடலை மாடல் வடிவழக வாராரே காசியிலே தீர்த்தமாடி பைரவனை தானழைத்து சாஸ்தாவை கைப்பிடித்து அந்த சிவனடைந்த பெருமாளோடு அந்த லாட சன்னியாசியோடு தானழைத்து ஓடி வாராரே சுடலை மாடல் வடிவழக ஆடி வாரா திறக்குலை தாமரங்காய் இலையதிலே கொண்டு வைத்தார். அப்போது சுடலை மாடன் அன்புடனே தான் எடுத்து அருந்தலுற்றார் மாக்கோடியை மாயாண்டியோ சுடலை ஈசல். மாவிசைக்கு பழி வாங்கி மாயாண்டி எதுரிப்பார். மந்திரவாதி பெரும்புலை அமைச்சி மிளை எடுத்து வாட மைச்சி மிளை தான் எடுத்து மாயாண்டியை அடைக்கலுற்றார். ஏம்படி சுடலை ஐயாவை சிமிழுக்குள் அடைத்துவிட்டு சண்டாள பாவி என்ன செய்தான் தெரியுமா? ஆத்தங்கரையை புதைத்து விட்டான். ஆற்றில் புதைத்துவிட்டு வீட்டிற்கு வந்து மனைவியை பார்த்து சொன்னான், தண்ணீர் கொண்டு வாடி. அடியே புலச்சி எண்ணெய் தேய்த்து தலைமுழுக வேண்டும், எடுத்து வாடி தண்ணீரை. என் அருமை மகளை எங்கே? அடாத தேவதையை அடக்கி பலி கொடுத்து விட்டேனடி என்று சொல்லுகிறான். சரி, அழகான குடமெடுத்து தண்ணீர் கோருகிறாள். கட்ட சிமிழ் வெடித்தது. கட்டுடன் அந்த குடத்துக்குள் பாய்ந்த போது குடத்தை இடுப்பில் வைத்துக் கொண்டு மாளிகைக்கு வந்து இறக்கி வைத்ததுதான் வேம்படி சுவாமி. ஐகோர்ட் மகாராஜா முதலாளி அதிகாரி அந்த கட்ட சிமிழ் வெடித்து குதித்தாரே. பெரும்புலையின் அங்கும் எங்கும் ஓடுகிறான். சுவாமி வேம்படி சுடலை மாட சுவாமி அந்த பெரும்புலை யானைக்குள்ளே புகுந்து விட்டான். இங்கதானே வருவான் சண்டாள பாவி என்று அங்க இருக்கும் போது சண்டாளன் ஓடி ஒளிந்து வரும்போது பார்த்தார். வேம்படி சுடலை ஐயா யானைக்குள் ஒளிந்திருக்கும் போது துதிக்கையாலை தூக்கி வாசற்படியிலே ஒரே அடி அந்த கருவறுத்து விட்டு 7 கிடாரத்தையும் எடுத்துக்கொண்டு அரண்மனையை இடித்தும் தகர்த்தும் நொறுக்கிவிட்டு பகவதியாளுக்கு சொந்தமான 7 கிடாரம் திரவியத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். பகவதியாள் கோட்டையிலே வாராரே சுடலை மாடு